அது கரெக்டு தான். என் ஃப்ரெண்ட்ஸு சரி வாங்க கோவா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறானுங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா ஆஃபீஸ் டூர் போயிருக்கேன். அவர் நேபாள் கிட்ட. அப்போ வந்து அந்த மலை மேலே அந்த பனி படைஞ்சிருந்தது. அதெல்லாம் இன்னும் என் கண்ணில் நிற்குது. சூப்பர் சூப்பர், சரியான அழகு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த அழகுனா என்ன சொல்லுவீங்க? சூப்பர் கொஸ்டின் இது. டாப் 10 வேணா கூட நான் சொல்கிறேன். நம்பர் 1 நீங்கள் ரிவர்ஸ்ட்டு வச்சுக்கோங்க அப்புறமா. நம்பர் 1 வந்து புக்தல் மொனாஸ்ட்ரி. வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமோட்டஸ்ட் மொனாஸ்ட்ரி. அது வந்து மலையில் வீடு கட்டி பார்த்துருக்கீங்க. மலையில் ஒரு ஆசிரமத்தை செதுக்கி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போயிட்டு PHUKTUL புக்தல் நீங்கள் போட்டு பாருங்கள். அது ஈஸி கிடையாது அது போகிறது. அதுதான் நம்பர் 1. நம்பர் 2 நீங்கள் வந்து வின்டர் ஸ்பித்தி போனீங்கன்னா, வின்டரில் போனோம். வின்டர் ஸ்பித்தி போனீங்கன்னா சிச்சஹம் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது ஏஷியாஸ் டாலஸ்ட் பிரிட்ஜ். அது போய் பாருங்கள், அது நெக்ஸ்ட் லெவலு. 3வது வந்து லே லடாக் போகிற வழியில் ஃபத்துலா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் இருக்குது. அந்த பாஸ்க்கு போனீங்கன்னா அதில் வந்து அது நீங்கள் லமைரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் 4வது லமைரு. ஓகேவா? லமைரு அப்படின்னு ஒரு மூன்லேண்டை க்ராஸ் பண்ணி போவீங்க. நீங்கள் இந்த ஃபேண்டசி ஃபிலிம்லலாம் பார்ப்பீங்கல்ல, ஏதோ ஒரு புது வித உலகம். அந்த மலைகள் வந்து ப்ளூ அண்ட் ப்ரௌனுக்கு நடுவில் ஒரு கலரில் இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை முடிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபத்துல்லா டாப் வரும். இது 4 ஆச்சா. 5வது வந்து கீலாங். கீலாங் போனீங்கன்னா அந்த கீலாங்கே வந்து ஒரு மலை ஒட்டி இருக்கும். அங்கே ஒரு கெஃபே இருக்குது. நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா பனி படர்ந்த மலைகள் இருக்கும் அங்கே, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 5 ஆச்சா. 6வது வந்து ஜவ்வாது மலை போயிருக்கீங்களா நீங்கள்? இப்போ உங்களால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நாங்கள் ஒரு அருவி போயிருந்தோம், தென்மலை அத்திப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது. அதை கீழேருந்து பார்க்கக்கூடாது, மேலேருந்து கீழே பார்க்கணும். டர் ஆகிடும், ஆனால் சூப்பராக இருக்கும். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 6 ஆச்சா. 7 உம்லிங்லாவை சொல்லலாம், தப்பில்லை. அங்கே நீங்கள் போனீங்கன்னா வியூ ஒன்றும் பெருசாக இருக்காது, உங்களுக்கு பெரிய வியூ இல்லை. ஆனால் அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டோட அழகு இருக்குல்ல, நண்பர்களாக ஒரு 100 பேர் போய் வரிசையாக நிற்கிறது. அது நான் எங்களை பற்றி எங்கள் 100 பேர் கொஞ்சம் பேர் போகிறோம்ல, நாங்கள் ஒன்றா சாதித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்ட்டில் இருந்தது. அதனால் உம்லிங்லாவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஹான்லேயில் நீங்கள் படுத்துட்டு வானத்தை பார்க்கணும். நீங்கள் இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது காரணம் என்னென்னா பொல்யூஷன் ஜாஸ்தி, ப்ளஸ் அப்டக்கிள்ஸ் ஜாஸ்தி, நிறைய கட்டடங்கள்லாம் இருக்குல்ல. ஆனால் அந்த ஊர்லலாம் நீங்கள் சும்மா அப்படியே போய் படுத்து வானத்தை பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களோட அழகு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஜிஸ்பாக்கு போகிற வழியில், சர்ச்சு ஜிஸ்பா போகிற வழியில் என்றைக்காவது, அது டேஞ்சரஸ், நைட்டு வந்து அந்த போகிற வழியில் நீங்கள் வண்டியை நிறுத்தி அப்படியே படுத்துட்டீங்கன்னு வைங்களா, அந்த மாதிரி ஒரு விண்ணழகாக நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த வானம் கண்டிப்பாக ரோஹித் நம்மளால் இங்கெல்லாம் அதை பார்க்கவே முடியாது. அதாவது எந்த அப்டக்கிளுமே இல்லாமல் லைட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இல்லை, லைட் பொல்யூஷன் இல்லாத ஒரு வானத்தை பார்க்குற அழகு வந்து அது என்னோடய சின்ன வயசு பருவத்தை ஞாபகப்படுத்துச்சு. முன்னாடிலாம் மொட்டை மலையில் படுத்தாலே நம்மளுக்கு எல்லா நட்சத்திரங்களும் தெளிவாக தெரிஞ்சது ஞாபகம் இருக்குது. பட் இப்போது அந்த நினைவை என்னால் திருப்பி பார்க்க முடிய மாட்டேங்குது மேலே, ஏன்னா ஆப்வியஸ்லி பொல்யூஷன் அது இதுன்னு இருக்குது. 10வது காட்டா லூப்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு பேய் கதையோடு இருக்கும். அப்போ இதெல்லாம் எனக்கு மனசுக்கு பிடிச்ச இடங்கள். இப்போ நீங்கள் சொன்ன இடமே கொஞ்சம் எனக்குலாம் தெரியாது. இந்த இடம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம போகணுன்னு நினச்சாலே நிறைய பிளேஸ் வந்து ஒரு கமர்ஷியல் ஆகிடுச்சு, செம கூட்டமாக இருக்கும். ஆமாம். எப்படி நம்ம இந்த இடன் ட்ரெஷர் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு 2 விதமாக பதில் சொல்லலாம் ரோஹித். எப்படின்னா, ஒரு சில காரணங்களுக்காக தான் அது ஹிடனாக இருக்குது. அதை ஹிடனாக வச்சுருது தான் பெட்ரு, புரியுதா? என்னைக்கு வந்து மனிதர்கள் அதிகமாக புழங்க ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே அசுத்தம் ஆரம்பிக்கும். நம்மளால் எல்லாரையுமே கோச் பண்ண முடியாது, ஒரு இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியும் அழகு பக்கத்துலேயே அசிங்கமும் இருக்கும். அழகான மலைகள் இருக்கும், பிளாஸ்டிக் சாமா இருக்கும். நம்மளால் மாற்ற முடியாது, மனிதர்களை மாற்ற முடியாது. நான் ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப நம்பின நாட்கள் இருக்குது, சால்வேஷன் இருக்குது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன். படித்தவங்க கூட வந்து ஒரு மாசாவோ ஒரு டின்னோ குடிச்சிட்டு உடனே அங்கேயே தூக்கி போடுற ஆட்களையும் நான் பார்த்துட்டேன். அதனால் அது
அது ஹிட்டனாக இருக்கிறது தான் அதோட அழகை ரீட்டைன் பண்ணும். அதை கண்டுபிடிக்காதீங்க, அதை விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். பட் யூ ரைட்லி செட், நிறைய இடம் வந்து கமர்ஷியலாக தான் இருக்குது. நம்மளுக்குமே அது தனியாக இருக்கணும்னு தான் நினைப்போம், கொஞ்சம் இயற்கையை ரசிக்கணும்ன்ட்டு. ஆனால் அங்கே போனாலே நம்ம லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்க. காடுங்களாலும் அப்படி தான். முதல் தடவை போகும்போது லைன் இருந்தது, ரெண்டாவது தடவைப்போ பெரிய லைன் நிற்குது. அதனால் அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்க கூட முடியல காடுங்களா பாஸில். உம்லிங்களால் வந்து ஈஸியாக இருந்தது, ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டெரெயின் அப்படின்றதுனால. எல்லா இடமும் வர்த்தகம் இருந்தால் தானே ரோஹித் மக்களால் பிழைக்க முடியும். நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லை, அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லை வாழ்க்கையில். அவங்களுக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், நல்ல சாப்பாடு வேணும்னு ஆசை இருக்கும், குழந்தைங்க இருக்கும், படிக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட் இல்லை. அவங்கள பொறுத்த எனக்கு பீச் மாதிரி அவங்களுக்கு மலை, அவங்க பார்த்து அவங்களுக்கு சலிச்சிருக்கும். அது எக்கடிக்கிட்டு போனால் நமக்கு என்னன்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த இது பற்றி சொல்லுங்க ப்ரோ. இப்போ பசங்க போனாலே, ஒரு ட்ரிப்பு போனாலே அங்கே போய் சரக்கு அடிக்கணும் அந்த மாதிரி தான் போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க அது எவ்வளோ கெடுதல் நம்மளுக்கே தெரியும். காட்டில் அந்த மாதிரி போடும் போது விலங்குகள்லாம் வந்து இது ஆகும். அது எந்த அளவுக்கு கெடுதலான விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு ஒரு காமன் மேனாக இருக்கிற இயல்பான புரிதலை மட்டும் வேணால் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ ரைடுக்கே வராங்கன்னு வைங்களா, எங்கள் ரைடுன்னு இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்கன்னா சரக்கு அடிக்கணுன்றது அவங்களோட அஜெண்டா கிடையாது. சரக்கு அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த பிளானாக தான் இருக்கும் முக்கால்வாசி. ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய குரூப்பாக போகும்போது சரக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். அவாய்டே பண்ண முடியாமல் தெரியாமல் திருட்டுத்தனமாக அடிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு ஆல்கஹால் வந்து வாழ்க்கையில் பார்ட் அண்ட் பார்சல் ஆகிடுச்சு. அவங்களால அடிக்காமல் இருக்க முடியாது. பட் அவங்க அடிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும். ரைடுக்கு எதுக்கு வராங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். சந்தோஷம் வந்து ஒரு 10 விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் சந்தோஷம்னு அவங்க டேர்ம்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, அதில் ஒன் ஆஃப் த வேரியபிள் ஆல்கஹாலாக இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே ஃபார் தெம் டு டூ இட். பட் கூட வர மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அது இடையூறாக இல்லாத இருக்க வரைக்கும் ஆல்கஹால் பண்ணால் தப்பில்லை. நம்ம யோசிக்க வேண்டியது வந்து டிஸ்போசல் பற்றி தான். இப்போது எங்கேயாவது குரூப் ரைடாக போகிறோம், அங்கே வந்து கரெக்டாக டஸ்ட்பின்ஸ்லாம் இருக்குன்னா அவங்களே கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு கேம்ப் சைட் போகிறோன்னு வைங்களேன், அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ வந்து பாட்டில்ஸை வந்து தூக்கி போடுறது, இல்லை ஸ்மோக் வந்து தப்பாக பண்ணுறது, அது வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரோஹித், ரைடை வந்து டிசிப்ளினாக பார்க்காம, ரைடை வந்து ஒரு கல்ச்சராக பார்க்காம, மோட்டர் சைக்கிளிங்கை ஆத்மார்த்தமாக ஒரு பேஷனாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக பார்க்காம, என்னைக்காவது ஒரு நாள் டூர் போயிட்டு வராங்க, ட்ரிப் போயிட்டு வராங்களா, அவங்க தான் இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. மோட்டர் சைக்கிளில் ஒரு குரூப் ரைடு வராங்கன்னு வைங்களேன், அவங்க ஆக்சுவலாகவே அந்த டிசிப்ளினுக்கு அவங்க ஒத்துக்கிறதுனால தான் வந்து ஒரு குரூப் ரைடு ஓட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதீங்கன்னா 99% சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை அந்த 1% யாராவது சாப்பிட்டா கூட அவங்க பொறுப்பாக அதை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொறுப்பும் டிசிப்ளினும் இருக்கிறவங்க தான் குரூப் ரைட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட்டே பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம யார், நீ குடிக்கக்கூடாது, நீ தம் அடிக்கக்கூடாது, நீ குடித்தா வந்து அதை குப்பையில் தான் போடணும் அப்படின்னு நம்ம யார், போடா டேஷ்ன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. மற்றவங்கள சொல்கிறேன். ஆனால் ஒரு ரைடுக்குன்னு டிசிப்ளினாக ஆசையாக எல்லாரோடையும் கலந்து பேசி சந்தோஷமாக வரணும்னு நினைக்கிறவங்க அதை இன்புட்டாக எடுத்துகிட்டு அதுபடி நடப்பாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன்.